Hello everyone, welcome to Flavors of Madras. ப்ரீவியஸ் வீடியோவில் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சாக்கோ பைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அதே 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சாக்கோ லாவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய நமக்கு சாக்லேட் பிஸ்கெட் 150 கிராம், சாக்லேட் 100 கிராம், பால் அரை கப் தேவைப்படும். நம்ம முதல்ல சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா சூடானதும் இந்த சாக்லேட் போலை எடுத்து அது மேலே இப்படி வச்சிடலாம். இப்போ சாக்லேட் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகுற வரைக்கும் இப்படியே வச்சிருக்கணும். ஒன்ஸ் மெல்ட் ஆனதும் போலை வெளியிட எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அட்லீஸ்ட் 20 நிமிஷமாவது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும். அடுத்ததான் பிஸ்கெட்ஸை ரெண்டாக உடைச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்ச பிஸ்கெட்ஸ் எந்த கட்டியும் இல்லாம பவுடரா இருக்கணும். காய்ச்சின பால் ஆற வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலந்த மாவு எந்த கட்டியும் இல்லாம இந்த மாதிரி கிளாஸியா ஸ்மூத்தா இருக்கணும். அடுத்ததா ஃபாயில் கப் செய்ய ஒரே சைஸ்ல இருக்க 2 கப்ஸ் எடுத்துக்கலாம். ஃபாயில் இல்லாதவங்க இந்த சில்வர் கப்ல வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெயை தடவி கேக்கை செஞ்சுக்கலாம். நான் இங்க 3 சில்வர் ஃபாயில் ஷீட்ஸ் ஒரே சைஸ்ல எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபாயில் ஷீட்ஸை 2 கப் நடுவில் வச்சுட்டு மேல இருக்க கப் மேல லேசா அழுத்தம் தரணும். ரொம்ப அழுத்தம் தந்தா ஃபாயில் ஷீட்ஸ் கிழிஞ்சிடும். சைட்ஸ்ல எக்ஸ்ட்ரா இருக்க ஃபாயில் ஷீட்ஸை நல்லா மடிச்சுக்கலாம். இப்போ ஸ்டீல் கப்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ண ஃபாயில் கப் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த சாக்லேட் இந்த பதத்துக்கு இருக்கணும். முதல்ல ஃபாயில் கப்ல 3 டேபிள் ஸ்பூன் மாவை ஊற்றிக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட்டை நடுவில் சேர்த்துக்கலாம். சாக்லேட் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மாவை மேலே சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரை லோ ஃப்ளேம்ல வச்சு அரை கப் உப்பு அதில் போட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு தட்டு இல்ல சில்வர் கப்பை திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்ச இந்த ஃபாயில் கப் கேக் இது மேல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வைக்கலாம். இப்போ நம்ம கேக் தயாராயிடுச்சு. ஃபாயிலை எடுத்துட்டு நம்ம கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஃபாயில் பேப்பர் கொஞ்சம் சூடா இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லா பேப்பரை ரிமூவ் பண்ணுங்க. நம்ம சாக்கோ லாவா கேக் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.